இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்ம ராசி, மகம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சிம்மம், மகம் காலபுருஷனுக்கு 5வது ராசி. சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன், மகத்தினுடைய அதிபதி கேது. முதல்ல வந்து பாசிட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சிம்மம் மகத்தில பிறந்தவங்க நல்ல நிர்வாக திறமை கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு தலைமை பண்பு அதிகம் கொண்டவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு 10 பேர வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது இவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா, இதனுடைய ராசியே பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மம்னா அரசன். சரிங்களா? அப்போ ஆளுமை செய்கின்ற ஒரு தன்மை கொண்டவங்க இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பொதுவாவே இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஒரு நேர்மை, ஒரு தர்மம் இது சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற நபர்களா இவங்க கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது அநீதிக்கு துணை போக மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம தனக்கு வயதில மூத்தவங்க மீது ஒரு அன்பும், பாசமும், மரியாதையும் கொஞ்சம் அதிகம் கொடுக்கக்கூடியவங்க. பாரம்பரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது தன்னுடைய பாரம்பரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, அதாவது மத்தவங்களுக்கு இதாவது தனக்கு தானே செஞ்சுக்கிறத விட, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அளப்பரியாத ஒரு இன்பம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த "கொடுத்து சிவந்த கைகள்" அப்படின்னு சொல்லுவோம்ல, அதற்கு வந்து சொந்தக்காரர்கள் இவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது அதே மாரி "பாத்திரம் மறந்து பிச்சை எடு" அப்படின்றதையும் இவங்ககிட்ட நீங்க கத்துக்கலாம். ஸோ சவாலான அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சாதகமற்ற குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கொஞ்சம் முன்கோவம் ஜாஸ்திங்க. சரிங்களா? ஏன்னா சிம்மம் அப்படின்னாவே அந்த சிங்கம் உடைய சிம்பல் பார்த்தீங்கன்னா, சரிங்களா? இது கேதுவினுடைய ஆளுமை கொண்ட நட்சத்திரம். ஸோ சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப தான் எடுத்த முடிவுல ஸ்டபர்னா நிப்பாங்க. பிடிவாதமா, கொஞ்சம் முன்கோவமாவும் நடந்துப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது வெளி தோற்றம் வந்து இவங்கள வந்து கெட்டவர்கள் போல கொஞ்சம் காண்பிக்கக்கூடிய சூழ்நிலைய இந்த குணம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்ற மாரி, ஒரு வாட்டி இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அத மாத்திக்கவே மாட்டாங்க. மத்தவர்கள தன்னுடைய வழிக்கு, தான் எடுத்த முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மை இவங்ககிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாரி யாராச்சும் ஒருத்தவங்க இவங்கள வந்து புகழ்ந்து பேசிட்டா போதும், ஈஸியா இவங்ககிட்ட நீங்க காரியம் சாதித்துக் கொள்ளலாம். சரிங்களா? அதாவது அந்த புகழுக்கு கொஞ்சம் அடிமை அப்படின்னு எடுத்துக்கலாம். புகழுக்கு கொஞ்சம் மயங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்துல இவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளி தோற்றத்துல பார்க்கும்போது கொஞ்சம் முன்கோபமும், கொஞ்சம் அதிகார தோரணையும் இவங்ககிட்ட இருக்கும். ஆளுமை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனா, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல இளகிய மனம் கொண்டவங்க. அடிப்படையில இவங்க வந்து நிஜமாவே நல்லவங்க தான். ஆனா, இவங்களுடைய வெளி தோற்றம், நடந்துக்கிற விதம் மட்டுமே இவங்கள வந்து கொஞ்சம் வந்து நெகட்டிவான ஒரு ஷேட்ல வந்து காமிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.